வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ள போகலாம். சென்னையின் பரபரப்பான அந்த ஐதிக வேயில் வானுயர்ந்து நின்றிருந்தது அவெஞ்சர் கார்டர்ஸ் கட்டிடம். அதன் முழு கண்ணாடி சுவர்களில் காலை வெயில் பட்டு எதிரொலித்தது. அந்த பிரம்மாண்ட கட்டிடத்தின் வாசலில் வந்து நின்றாள் சௌமியா. அவள் அணிந்திருந்த எளிய சுடிதாரும் கையில் இருந்த ஃபைலும் அவளது நடுத்தர வர்க்க பின்னணியை அப்பட்டமாக பரிசாற்றின. பல வருடங்கள் ஓடிவிட்டன. காலேஜ் லைஃப்ல எத்தனையோ கனவுகள், எத்தனையோ ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்து நிக்கிறா. இன்னைக்கு அவளுக்கு ஃபைனல் இன்டர்வியூ. அவளோட இத்தனை கால உழைப்புக்கும் படிப்புக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கணும்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டே உள்ள நுழையறா. ஆபீஸ் பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு. கண்ணாடி கதவுகள், கோட் சூட் போட்ட ஆபீஸ்ன்னு எல்லாமே புதுசா இருக்கு. சௌமியாவுக்கு கை காலெல்லாம் லேசா நடுங்குது. உள்ளே ஏசி காற்று சிலிந்தாலும் அவளுக்கும் ஒரு பதற்றம் தொற்றி கொண்டது. சௌமியா மனசுக்குள்ள, பிளீஸ் கடவுளே, எப்படியாவது இந்த வேலை எனக்கு கிடைச்சிடணும். அப்பாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், தம்பியோட காலேஜ் ஃபீஸ் எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கணும். காலேஜ்ல தான் நான் நினைச்சது மாதிரி எதுவும் நடக்கல. என் காதலும் கை கூடல, கனவுகளும் சுக்குமரா போச்சு. எங்கேயாவது என் லைஃப் மாறணும். என்னை ஏமாத்திராத சாமி. தன் பையை இறுக்கமாக அணைத்து கொண்டு ரிசப்ஷனை நோக்கி நடந்தாள். 3 ரவுண்ட் இன்டர்வியூக்கள் முடிந்து இறுதி சுற்றில் HR மேனேஜர் மிஸ்டர் சர்மா அவரது சர்டிபிகேட்டுகளை ஒவ்வொன்றாக புரட்டி கொண்டிருந்தார். சௌமியா தன் விரல்களை ஒன்று பிணைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். HR மேனேஜர் சர்மா, வெரி இம்ப்ரெசிவ் சௌமியா. உங்களோட அகாடமிக் ரெக்கார்ட்ஸ், ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன், அப்புறம் உங்களோட கம்யூனிகேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் போஸ்டுக்கு உங்களை விட சிறந்த ஆள் எங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. சௌமியாவின் முகத்தில் சற்றென்று ஒரு கோடி மின்னல் வெட்டியது. HR மேனேஜர் புன்னகையுடன், வாழ்த்துக்கள் சௌமியா, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. ஆனா எங்க கம்பெனியோட பாசிபிலிட்டி, ஃபைனலா செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் எல்லாரும் எங்களோட புதிய MT கிட்ட ஒரு முறை இன்ட்ரோடக்ஷன் வாங்கணும். அது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான். வாங்க, நான் உங்களை MT கேபினுக்கு கூட்டிட்டு போறேன். சௌமியா மகிழ்ச்சியிலும் நெகிழ்ச்சியிலும், தேங்க்யூ சோ மச் சார், ரொம்ப நன்றி, கண்டிப்பா வரேன் சார். அவள் எழுந்து தன் ஃபைலை எடுத்துக்கொண்ட போது மனதிற்குள் ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல் இருந்தது. பாடா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுப்பா என்று மனசுக்குள் கூவினாள். சௌமியாவிற்கு வேலை கிடைச்ச சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பெரிய MTயை பார்க்க போகிறோம்ன்ற பதற்றம் இன்னொரு பக்கம். இந்த கம்பெனியோட சேர்மன் பிசினஸ் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆளுமை. அவரோட பையன்தான் இப்போ வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்து புதுசா MTயா பொறுப்பேற்றிருக்காருன்னு ஆபீஸ்ல எல்லாரும் பயபக்தியோட பேசிக்கிட்டாங்க. அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரூல்ஸ் படி தான் நடப்பான்னு வதந்திகள் வேறு. HR மேனேஜர் சர்மா சௌமியாவை அந்த பிரம்மாண்டமான MT கேபினுக்கு முன்னாடி கூட்டிட்டு போய் நிறுத்துறார். 24வது மாடியில் இருந்த அந்த கேபின் கதவுல மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு தங்க எழுத்துக்களால ஜொலிக்குது. HR மேனேஜர், மே ஐ கம் இன் சார்? உள்ளிருந்து ஒரு கம்பீரமான ஆழமான குரல் கேட்டது. எஸ், கம் இன். சௌமியாவின் இதய துடிப்பு சத்தம். அந்த குரல் அவளுக்கு எங்கோ கேட்டது குரல் போல விறுவிறுப்பை தருகிறது. உடல் சிலிர்க்கிறது. யாரது? இந்த குரலை எங்கோ கேட்டோம். அவளது மூளை பழைய நினைவுகளின் பக்கங்களை புரட்ட தொடங்கியது. HR கதவை திறக்க சௌமியா மெதுவாக உள்ளே நுழைகிறாள். அந்த பெரிய AC ரூமின் நடுவே பிரம்மாண்டமான இத்தாலியன் டிசைன் சூழல் நாற்காலியில் கருப்பு நிற 3 பீஸ் கோட் ஷூட் அணிந்து கையில் ஒரு காஸ்ட்லி மாண்ட் பிளாங்க் பேனாவை வைத்துக் கொண்டு மிக கம்பீரமாக அமர்ந்திருக்கிறான் அந்த கம்பெனியின் புதிய MT. அவன் ஃபைலை படித்து கொண்டே தலையை நிமிர்த்தாமல், உட்காருங்க என்று சைகை காட்டினான். HR மேனேஜர், சார், இவங்கதான் புது கேண்டிடேட்,
என்று சொல்லும் போதே அவன் தன் முகத்தை நிமித்தினான். அவன் முகத்தை பார்த்த அடுத்த வினாடி சௌமியாவின் காலடி நிலம் அப்படியே நழுவுவது போல் இருந்தது. அவளது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. மூச்சு திணறியது. கையில் இருந்த ஃபைல் கீழே விழ பார்த்தது. நல்ல வேளையாக சமாளித்துக் கொண்டாள். அங்கே அமர்ந்திருப்பது வேறு யாரும் இல்லை, அவளுடைய காலேஜ் நினைவுகளின் நாயகன், அவளுடைய திலீபன். திலீபன்? திலீப், நீயா இது? என் கண்களையே என்னால நம்ப முடியலையே. இவ்வளவு பெரிய கார்ப்பரேட் சாம்ராஜ்யத்தோட அதிபதியா எம்டி சீட்ல உட்கார்ந்திருக்கான். அவனை பார்த்த அந்த நொடியில் சௌமியாவுக்கு அடிவயிற்றில் பயமும் அதே நேரத்தில் இதயத்தின் ஆழத்தில் புதைந்து கிடந்த பழைய காதலும் ஏமாற்றமும் ஒன்னா சேர்ந்து படபடவென அடிக்க தொடங்கியது. திலீபனும் ஃபைலை மூடிவிட்டு நிமிர்ந்து பார்க்கிறான். அவனது பார்வையில் சற்றென்று ஒரு மின்னல் வெட்டி மறைகிறது. அவனது கை விரல்களின் அசைவு ஒரு நொடி நின்றது. அவனும் சௌமியாவை அங்கே இந்த சூழலில் எதிர்பார்க்கவில்லை. அவளது அதே அழகான எதையும் பேசும் கண்கள், அதே முகம். ஆனால் முகத்தில் இப்போது ஒரு பயமும் தயக்கமும் இருப்பதை அவன் கூர்மையாக கவனிக்கிறான். இருவருக்குள்ளும் மௌனம். கேபினில் இருந்த ஏசியின் சத்தத்தை தவிர வேறு சத்தமில்லை. பார்வைகளே பேசிக் கொள்கின்றன. 4 வருட பிரிவின் வலி அந்த பார்வைகளில் தெரிந்தது. சௌமியா, நீயா இது? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் கண் முன்னாடி வந்து நிக்கிறியா? உன்னை மறக்க முடியாம உன் நினைவுகளோட தானே நான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு என் வாசலுக்கே வந்து விதியின் வசத்தால் நிக்கிறியா? திலீப், நீ இவ்வளவு பெரிய இடத்துல இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ ஒரு சாதாரண வீட்டு பையன்னு நான் நினைச்சேன். உன் குடும்ப பின்னணியை என்கிட்ட மறைச்சிட்டியே. உன்னை பார்த்ததும் என் பழைய நினைவுகள், நாம ஒன்னா சேர்ந்து பேசினது எல்லாமே அப்படியே நெஞ்சு அடைக்குதே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த வேலைக்கு எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனா இவன் தான் பாஸ். இருவருக்குள்ளும் பழைய காலேஜ் நினைவுகள், அந்த அழகான காதல், அன்று நடந்த ஏதோ ஒரு தவறான புரிதலால் ஏற்பட்ட பிரிவு என எல்லாமே ஒரு நிமிடம் ஓடி மறைந்தது. ஆனால் இது ஆபீஸ் சூழல். சுற்றிலும் சிசிடிவி கேமரா. பக்கத்தில் HR மேனேஜர் வியப்புடன் பார்த்து கொண்டு நிற்கிறார். 2 பேருமே தங்களது உணர்ச்சிகளை வெளியில காட்டிக்க கூடாது என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார்கள். திலீபன் தன் முகத்தை சற்றென்று ஒரு கண்டிப்பான இரக்கமற்ற பாஸாக மாற்றிக்கொள்கிறான். அவனது கண்கள் குளிர்ந்தன. HR மேனேஜர் சர்மா, சார், இவங்க தான் சௌமியா. இன்னைக்கு நடந்த ஃபைனல் இன்டர்வியூல இவங்க தான் பெஸ்ட் ஸ்கோர். டெக்னிக்கல் ரவுண்ட்ல இவங்க கொடுத்த அல்காரிதம் சொல்யூஷன் ரொம்ப அமேசிங். நம்ம கம்பெனியோட புதிய அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு இவங்களை நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். திலீபன் சௌமியாவின் ரெசியூம்களை எடுத்து மேலோட்டமாக பார்த்தான். பின்னர் அவளை நேருக்கு நேர் பார்த்தான். அவனது பார்வையில் பழைய திலீபனின் குறும்பு இல்லை, ஒரு அதிகார வர்க்கத்தின் கம்பீரம் இருந்தது. ஓ சௌமியா, வெல்கம் டு அவெஞ்சர் கார்ப்பரேட்ஸ். உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தேன். அகாடமிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா நான் ஒன்று சொல்லிக்கணும், ரொம்ப சின்சியரா ப்ரொஃபஷ்னலா வேலை பார்க்கணும். கம்பெனி டார்கெட் தான் முக்கியம், டைமிங் ரொம்ப முக்கியம், புரியுதா? சௌமியா குரல் தழுதழுக்க, ஆனால் தன் சுயமரியாதையையும் தைரியத்தையும் வரவழைத்து கொண்டு, எஸ் எஸ் சார், எனக்கு ப்ரொஃபஷனலிசம்னா என்னன்னு தெரியும். கண்டிப்பா என் வேலையை நான் கரெக்டா செய்வேன் சார். எந்த புகாரும் வராத அளவுக்கு பார்த்துப்பேன். திலீபன் கம்பீரமாக பேனாவை டேபிளில் டக்கென்று சத்தத்துடன் வைத்துவிட்டு, குட், வார்த்தைகளை காட்டுற கமிட்மெண்ட்டை வேலையில காட்டுவீங்கன்னு நம்புறேன். மிஸ்டர் சர்மா, இவங்களுக்கு ஆஃபீஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் தெளிவா விளக்கிடுங்க. நம்ம கம்பெனியோட லேட் பாலிசி, டார்கெட், ப்ரெஷர் எல்லாமே தெரியட்டும். நாளையில இருந்து அவங்க டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணலாம். யூ மே லிவ் நவ். HR மேனேஜர், தேங்க்யூ சார், கண்டிப்பா செஞ்சிடுறேன். வாங்க சௌமியா, போகலாம். சௌமியா மனசுக்குள்ள திலீபனை ஒரு முறை ஆழமாக பார்த்துவிட்டு அவளுக்குள் இருந்த காதல் கோபமாக மாற, தேங்க்யூ சார். சௌமியா கேபினை விட்டு வெளியே வருகிறாள்.
அவளுக்கு மூச்சே இப்பதான் வருவது போல் இருந்தது. நெஞ்சு இன்னும் படபடவென அடித்து கொண்டே இருக்கிறது. லிப்ட் அருகே வந்து சுவரில் சாய்ந்து கொண்டாள். வேலை கிடந்த சந்தோஷத்தை விட தன் காதலன் திலீபன் தனக்கு பாஸாக அதே கம்பெனியின் எம்டியாக இருக்கும் அதிர்ச்சி அவளை உலுக்கியது. சௌமியா தனக்குள்ளே விதி எவ்வளவு கொடூரமானது. யார பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சனோ அவன்கிட்டயே கை கட்டி வேலை பார்க்கணுமா? ஆனா திலீப், நீ ரொம்ப மாறிட்ட. நான் உன்னை விட்டு போனதுக்கு பின்னாடி இருந்த என் குடும்ப சூழ்நிலை உனக்கு தெரியாது. தெரிஞ்சா இப்படி பேச மாட்டேன். அதே நேரத்தில் கேபினுக்குள் தனியாக இருக்கும் திலீபன் சௌமியா அமர்ந்திருந்த நாற்காலியையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் தன் 3 பீஸ் கோட் பொத்தான்களை கழற்றிவிட்டு பின்னால் சாய்ந்து அமர்கிறான். அவனது முகத்தில் இப்போது அந்த கண்டிப்பான பாஸ் இல்லை. மாறாக இத்தனை வருடங்களுக்கு பிறகு தன் காதலியை கண்ட ஏக்கமும் ஒரு மர்மமான வெற்றி களிப்புடன் கூடிய புன்னகையும் இருக்கிறது. அவன் மேஜை மீது இருந்த அவளது புகைப்படத்தை எடுத்து பார்க்கிறான். காலேஜில் பார்த்த அதே சௌமியா, அதே கண்கள். திலீபன், சௌமியா, எத்தனை வருஷமா என்னை விட்டுட்டு என் காதலை மதிக்காம தூரமா ஓடனால விதி எவ்வளவு அழகா விளையாடி இருக்கு பார். இப்போ என் கம்பெனிக்குள்ளேயே என் கண்ணு முன்னாடியே வந்து மாட்டிக்கிட்டேன். இனிமே உன்னை நான் அவ்வளவு சீக்கிரம் எங்கேயும் போக விட மாட்டேன். உன்னை என் அன்பாலையும் என் அதிகாரத்தாலையும் திணறடிக்க போறேன். காலேஜில் விட்டதை இந்த ஆஃபீஸில் நான் ஆரம்பிக்கிறேன். பார்க்கலாம் சௌமியா, இந்த திலீபனை நீ எப்படி எதிர்கொள்ள போறன்னு. அதிகார தோணையில் திலீபனும் பழைய காதலின் பயத்தில் சௌமியாவும் ஒரே ஆபீஸில். இனி இவர்களது கார்ப்பரேட் லைஃப் எப்படி இருக்க போகிறது? தினமும் காலையில் பாஸாக வந்து நிற்கும் திலீபனின் டார்கெட்டுகளை சௌமியா எப்படி சமாளிக்க போகிறார்? இவர்களது பழைய காதல் மீண்டும் மலருமா, அல்லது இந்த ஈகோ மற்றும் ஆபீஸ் சூழல் அவர்களை இன்னும் பிரிக்குமா? தொடர்ந்து கேட்க நமது அவள்கிதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.